சிறகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. எப்படி இப்ப கிருஷ்ண மறுபடியும் அதே ஸ்கூல்ல இருந்து மாத்துறது, இல்ல நம்ம வேணும்னா ஆன்டி கிட்ட பேசி அங்கிள் அந்த வேலையில இருந்து போக விடாம வேணும்னா தடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரோகிணி முடிவு பண்ணிட்டு நேரா விஜய் கிட்ட போறாங்க. ஆன்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஷயம் ரோகிணி சொல்லுன்றாங்க. அங்கிள் போயிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு ஆன்டி, சொல்லுங்க. எதுக்காக அங்கிள் போயிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு? அவர் கஷ்டப்பட்டா மட்டும்தான் இங்க சாப்பாடு கிடைக்குன்ற மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு. அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல. அப்புறம் இவர் ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு? நான் மட்டும் என்ன வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ரோகிணி? அங்கிள் எப்பவுமே உங்க பேச்சு கேட்கிற மாதிரி உங்க கண்ட்ரோல்ல நீங்க வச்சிருந்தா தானே. ஆனா நீங்க அதை தப்பு பண்றீங்க. இப்ப முத்து எப்படி இருந்தாரு? குடிச்சிட்டு குடியும் கூத்தனமா கும்மாலமா அப்படி இருந்தாரு. ஆனா இப்ப மீனாவோட பேச்சை கேட்டுட்டு எப்படி நடந்துக்கிறாரு? மனுஜு கூட பாருங்க, என்னுடைய பேச்சையும் கேட்கிறாரு, உங்களுடைய பேச்சையும் கேட்கிறாரு. ஆனா அங்கிள் மட்டும் ஏன் உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க? நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா அவர் போகாம நிக்கணும். அதுதான் நிஜமாவே நல்ல பழக்கம்னு சொல்லி விஜயோட மனசை மாத்த ட்ரை பண்றாங்க ரோகிணி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.